விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி, 2 தொகுதிகளிலிருந்து வருகை இருக்கின்ற பெரியவர்களை, தாய்மார்களை, நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, சகோதர சகோதரிகளை, நண்பர்களை, அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி வந்த வணக்கத்தை நல்ல 2 நாட்களுக்கு நேற்றுக்கு முன்தினம் 2 நாட்களாக நான் தென் மாவட்டங்கள் 2 மாவட்டங்களில் ஒரு எழுச்சியான கூட்டத்தினை, சிறப்பான கூட்டத்தினை சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை பற்றி இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கிற நம்முடைய அன்பு தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை கூட்டத்தில் நான் அதிமுகவிலிருந்து அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இன்னைக்கு இணைத்துக் கொள்வதற்கு முழு மனதோடு சகோதர பாசத்தோடு என்னை இணைத்திருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு நான் எல்லாரும் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த திட்டத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வி தமிழ்நாடு பரவி இருக்கிறது. அதுவும் நேற்று சட்டமன்ற தேர்தலுக்கு நாள் குறித்தாகிவிட்டது. எல்லாருடைய மனதிலும் பதவதப்பு இருக்கிறது. ஆனால் உங்களை பார்க்கும்போது நீங்க தெளிவாக இருக்கிறீங்க, ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியோடு இருக்காது. தாய்மார்கள் சகோதரிகள் பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் என்று சொன்னால் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கழகத்தினுடைய தேர்தல் பணியை தலைவர் அவர்கள் துவங்கி அதை நீங்கள் 100க்கு 200% சரியாக நினைவிலே வைத்துக் கொண்டு நாளை தேர்தல் வந்தாலும் வெற்றிக்கணியை பறித்து தளபதிகளுடைய திருக்கரங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற நிலையை இன்றைக்கு நீங்கள் என்னையெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, ஓபிஎஸ் வந்திருக்காரு, அவர் சொல்றது சொல்லிட்டு போட்டோம். நம்ம ஏற்கனவே முடிவெடுத்து விட்டோம். அந்த முடிவுக்கான அந்த தேதியை அறிவிச்சுட்டாங்க 23. அப்படியே அது எப்ப வரும் அப்படின்னு காத்துக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தில் ஏன் இந்த நிலை நம்முடைய கழகத்திற்கு ஒரு அருமையான சூழல், தமிழகத்தை வளர்கிற அத்தனை பெருமக்கள் மீண்டும் தளபதியுடைய ஆட்சிதான் வர வேண்டும் என்று எண்ணுகின்ற, சிந்திக்கின்ற, செயல்படுகின்ற நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அவர் கடந்த 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை இரவு பகல் பாராமல் சுறுசுறுப்பாக கடமை உணர்வோடு கழக மாடல் ஆட்சியை அவர் நாட்டில் நடத்தி வருகின்ற விதம், அவர் செயல்படுகின்ற விதம், கடமையாற்றுகின்ற விதம், இவையெல்லாம் ஒருங்கே சேர்ந்து பார்க்கின்ற பொழுது அண்ணா காலத்திலிருந்து உத்தமர் அறிஞர் கலைஞர் காலத்திலிருந்து இந்த வரை அவர் ஒரு நல்ல அனுபவம் பெற்றிருக்கின்றார் அரசியல் என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் ஒரு சட்டமன்றத்தில் நடந்து கொண்ட விதம், சில நேரங்களில் எதிர்கட்சியிலிருந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் கோபத்தை நம்முடைய அருமை சபாநாயகர்கள் தெரியப்படுறாங்க. உட்காருங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஏற்கனவே கொடுக்க முடிச்சாச்சு, உங்களுக்கு உட்காருங்க. ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் சபாநாயகர் பார்த்து கொடுங்க, இன்னும் எவ்வளவு நேரம் பேசுவாங்க பார்ப்போம். பதில் நான் தரேன், அனைத்திற்கு என்னுடைய பதில் இருக்கிறது பதில் சொல்லுவார். நானே பல நேரங்களில் அவரை கூர்ந்து கவனித்திருக்கிறேன். இப்படித்தான் கலைஞர் அவர்களும், நான் கலைஞருடைய முதலமைச்சராக வந்து பணியாற்றி இருக்கிறேன். நான் முதலமைச்சராக அவர்கள் சபையில் இருந்திருக்கிறார்கள். முதலாக நான் முதலமைச்சர் பதவி மாண்பு அம்மாவில் நியமனம் செய்யப்பட்டு சபையில் உட்கார்ந்து அவர் வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்து வரும்போதே வணக்கம் சொன்னேன். அவரும்
அப்புறம் நான் எதிர்கட்சி தலைவர் என்ற நிலையில் உட்கார்ந்து அவர் முதலமைச்சராக கலைஞர் அவர் முதலமைச்சராக சபைக்கு வந்தார். எழுந்து வணக்கம் பன்னீர்செல்வம் திருவாரூர் எனக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் இருக்குது, அதனால் செல்ல வேண்டும். செல்வதற்கு முன்னால் பொறுப்பாக எதிர்கட்சி தலைவரிடம் நான் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும், அதான் என்னுடைய மரபு அப்படின்னு சொன்னேன். ஒரு முதலமைச்சர் சொல்லிவிட்டு போன தேவையில்லை. ஆனால் சபையினுடைய நாகரிகிறது, சபையை நீங்கள் இருக்கின்றீர்கள், உங்களிடம் நான் சொல்லிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற போது உண்மையில் நான் ஆச்சரியப்படுகிறேன். அவர் 5 ஆண்டு கால முதலமைச்சர், நான் சில மாதங்கள் எதிர்கட்சி தலைவர், அதற்கு பின்னாடி எதிர்கட்சி துணைவர் 5 ஆண்டு காலம் நான் பணியாற்றியிருக்கிறேன். நிறைய அவர்கிட்ட நான் பாடம் படிச்சிருக்கேன். அவருடைய அனுபவம், சபையில் வருவது, உட்கார்வது, பதில் சொல்வது, அத்தனை உறுப்பினர்களும் பேசுகிற போது கூர்ந்து கவனிப்பது, இவைகள்லாம் ஒரு நல்ல பயிற்சியாகத்தான் எங்களுக்கு கிடைத்தது என்று நான் இந்த பணியோடு தெரிவித்துக் கொள்ள. அந்த பயிற்சியை தளபதி அவர்கள் திறம்பட படித்து அந்த அனுபவத்தின் மூலம் இன்றைக்கு நாட்டையும் கட்சியையும் இன்றைக்கு அவர் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவரை மிஞ்சியிருந்த தலைவர் இந்த சமகாலத்தில் யாருமே இல்லை என்று ஆளுகின்ற ஆட்சியாளர்கள், முதலமைச்சர்கள் அத்தனை மக்களையும் சமமாக பாவிக்க வேண்டும். ஜாதி வித்தியாசம் இல்லாமல், மத வித்தியாசம் இல்லாமல் ஆட்சி முறையை செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அனைத்து தரப்பட்ட மக்களுடைய ஆதரவும் அவருக்கு நிரந்தரமாக கிடைக்கும் என்பதை நன்றாக உணர்ந்து ஆரம்பிக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள். பாருங்க, ஒரு கூட்டணி அவர் அமைச்சாரு. இந்த கூட்டணியிலிருந்து யாருமே வெளியே போறாரு. 2 நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், எல்லா தேர்தலையும் அவர் அமைச்ச கூட்டணி இன்னும் தொடர்ந்து அப்படி நிரந்தர கூட்டணியாக இருக்கு. இப்ப புதுசா நம்முடைய தேமுதிக நண்பர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. ஏன் சேர்ந்தாங்கன்னா, சென்ற முறை பழனிசாமியோட கூட்டு வைக்கிற ஒரு ராஜ்யசபா தருகின்ற ஒப்பந்தம், எக்ரிமெண்ட், அந்த எக்ரிமெண்ட் துச்சமத்திக்கு வெளியே போட்டது. ஆனா இவங்க எக்ரிமெண்டே போடாம இன்றைக்கு அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் தந்திருக்கிறார் சொன்னால், அது ஒரு அரசியல் பண்பாடு, அரசியல் இப்படித்தான் வழிநடத்தி செல்ல வேண்டும் ஒரு இயக்கத்தை என்பதை நீக்கி சார்ந்து இனி ஒவ்வொரு பார்த்து பார்த்து அவர் ஆட்சி, ஒரு மனிதனுக்கு உணவு உணர்வு இருக்கும் விழிப்புணர்வு, இதை வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனைத்து மக்களுக்கும் நிறைவாக தந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியை இது கொண்டிருக்கிறார். ஆனால் என்னாச்சு, மாணவர்களுக்கு லேப்டாப் தந்தாங்க. ஆமா, அது 2019 நிப்பாட்டி பழனிசாமி. தாலிக்கு தந்தாங்க. அம்மா, அது 19 நிப்பாட்டி. இப்படி பல திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை, தொலைநோக்கு பார்வையிடக்கூடிய திட்டங்களை தந்த முதலமைச்சராக அம்மாவுடைய அத்தனை திட்டங்களை பழனிசாமி. இப்பொழுது மறுபடியும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு 10 லட்சம் மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் தந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர். இப்ப நம்முடைய தாய்மார்களுக்கும் மகளிர் உரிமை இருக்கு, சந்தோஷமா வந்தாங்க. அதிலும் 3 மாசம் 3000, 2 மாசம் அட்வான்ஸ் கொடுத்தாங்க, 5000 ரூபாய் வாங்கிட்டீங்களா? நல்லா கைதட்டீங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு மற்ற மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர் தான் ஆச்சரியத்தோடு பார்க்கிறாங்க. ஏன் ஆச்சரியத்தோட பார்க்கிறாங்கன்னா, மாநிலங்கள், இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற மாநிலங்கள் மத்திய தொகுப்பிற்கு அந்த மாநிலங்கள் வந்து இணையாக பல்வேறு வகையில் நிதி சென்று கொண்டிருக்கிறது. வரி, அந்த வரியை கொண்டு கொடுக்கிற மத்திய அரசு மீண்டும் மாநிலங்களுக்கு நிதியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நிதி கமிஷன் இருக்கிறது. அந்த நிதி கமிஷன் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள், இனி அறிவிக்க வேண்டிய வளர்ச்சி திட்டங்கள், அவைகளுக்கு தர வேண்டும்.
என்பதையெல்லாம் தொகுத்து வகுத்து நம்முடைய மாநிலத்துக்கு 40% நிதி தர வேண்டும். ஆனால் சென்ற வருடம் அவர் கொடுத்தது 4%. 4% தான். ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் தங்களுடைய பொறுப்பாளர் மாநிலத்தினுடைய தமிழ்நாடு மாநிலத்தின் சொந்த நிதியை கொண்டு மத்திய அரசு தந்தாலும் சரி தரவில்லை என்றாலும் சரி எம்மக்களுக்கு நான் அனைத்து திட்டங்களை நிறைவேற்றிய தீர்வு என்று சொல்லி ஆட்சி நடத்துகின்ற ஒரு முதலமைச்சர் நம்முடைய கொள்கை திராவிட கொள்கை மத்தியில் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி. அதை இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் தளபதி அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நீங்க சொன்னார் இந்த கூட்டமுடைய நோக்கம் எவ்வளவு நீங்க அச்சுறுத்தல் பண்றாலும் தமிழகம் சொல்லுங்க, தமிழகம் நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க. தமிழகம் என்றைக்குமே தலைகுறியாது, எவ்வளவு அச்சுறுத்தல் வந்தாலும் தலைகுறியாது. எங்களுடைய உரிமைகளை மாநிலத்தின் உரிமைகளை நாங்கள் பெற்றே தீர்வோம் என்று நீங்கள் வைராக்கியத்தோடு இருக்கிறீர்கள். இந்த நேரத்துல வசம் மாட்டிருக்காங்க. தேர்தல், சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம் ஒரு சிறப்பான ஆட்சி. நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அந்த தேவையை பரிபூர்ணமாக தந்து கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சராக திட்டங்கள் பண்ணாமல் தொலைத்தொடர்பு சொன்னால் இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் திட்டத்தினுடைய பலனை பெற வேண்டும். எதிர்காலத்தில் வருகின்ற 50-100 ஆண்டுகளுக்கு முன்னாலே வருகின்ற நம்முடைய சந்ததியர்களுக்கு அவர்கள் இந்த திட்டத்துடைய பலனை பெற வேண்டும். பார்த்து போற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கிறார். நிலை இன்னைக்கு இருக்கிறது. எந்த மாநிலத்தில் இல்லை. ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி மூலமாக நாட்டுடைய பொருளாதாரம் உற்பத்தி துறையில் வளர்ச்சி. இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழகம் 11.0 என்று வளர்ச்சி பெற்றிருக்கிறது. எந்த மாநிலத்திலும் இந்த வளர்ச்சி இல்லை. மத்திய அரசுடைய வரி, ஒன்றிய அரசுடைய வரியை தராவிட்டாலும் எம்மக்களுக்கு தமிழ்நாட்டில் பெறுகின்ற வரியை முழுவதுமாக நான் மக்கள் நல திட்டங்களுக்கு அளித்து தொழிற்சாலைகள் முதல்ல சென்னையில சுற்றுப்புற தொழிற்சாலைகள் வருகின்றன. இன்னைக்கு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை மூலமாக மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இப்படி நம்முடைய தென் மாவட்டம் ராமநாதபுரம் தென் மாவட்டங்கள் வளர்ச்சி பெறாத மாவட்டங்களாக இருக்கின்ற காரணத்தினால் அத்தனை உலகத்தில் இருக்கின்ற முதலீட்டாளர்களாக இங்கு அழைத்து வந்து மாநாடு நடத்தி லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை இங்கு தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்ற ஒரே முதலமைச்சர் வருகின்ற காலத்தில் நம்முடைய மாணவ செல்வங்கள் சென்னையிலே அல்லது அடுத்த மாநில அடுத்த வெளிநாடுகளில் சென்று வேலை வாய்ப்புகளை தேடுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலை இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அவரவர்கள் படித்த மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் வேலை வாய்ப்பை பெறுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி ஒரே முதலமைச்சராக அழுந்திருக்கிறார். ஆக ஒரு பக்கம் கட்சி, ஒரு பக்கம் ஆட்சி, இவைகளை நிறைவாக ஆற்றுகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் வளம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த சட்டமன்ற தேர்தலில் நாமெல்லாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான திடகாத்திரமான முடிவு எடுக்கின்ற பெருமக்களாகிய வாக்காளர்களாக இருக்கிறது. 5 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சி, மக்களை பற்றி சிந்தித்து செய்து ஒரு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகின்ற ஆட்சி. எந்த பக்கமும் ஜாதி சண்டைகளிலே மதக்கலவரம் இல்லை. அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற நிலையில் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாரத மந்திரம் சொன்னார்கள். அனைவரும் ஒரு தாய் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு தாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை ஏற்படுத்திய ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைமையில் வருகிறார். அவருக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. இதையெல்லாம் சிந்த கொஞ்சம் மார்க்கெட்ல அவளே என் கூட நல்லா பேசுவாங்க. நீங்க எப்படி சொல்லி நான் பேசி சார். இன்னைக்கு அத்தனை மக்களுடைய பார்வையில் நம்முடைய தலைவர் திரும்பி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நல்ல சூழலில் ஆண்ட முதலமைச்சர் மீண்டும் ஆளுகின்ற 2ஆம் முறையாக ஆளுகின்ற முதலமைச்சராக தளபதி உறுதியாக வருவார் என்ற நிலை இருக்கு.
சும்மா இல்லை 5 ஆண்டு காலம் உழைச்சிருந்தாங்க அந்த நாட்டுக்காக. அந்த உழைத்த உழைப்பினுடைய பயன் அறுவடை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கிறது. அந்த தேர்தல் வருகிற தேர்தலில் தான் நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவரும் சுறுசுறுப்போடு கடமையுள்ளவரோடு, ஏற்கனவே நீங்க நல்ல பயிற்சி பெற்றிருக்கீங்க, நல்லா தெரியும். அந்த பயிற்சியை முழுவதுமாக சாதனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு ஆற்றிய திட்டங்கள் மூலமாக அனுபவித்து வருகின்ற சாதனைகளை விரும்புவதாக சென்றிருக்கிறார்கள். அனைத்து பெருமக்களையும் சந்தித்து அதை வாக்குகளாக மாற்றக்கூடிய வீரர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நமது சின்னம் சத்தமோடு சொல்லுங்க, என்ன சத்தமோடு சொல்லுங்க. ஆக இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது 9 கோள். இந்த 9 கோள்களையும் சக்தி வாய்ந்த கோழியாகுதுன்னா சூரியன். அண்ணா அவர்கள் சூரியன் சின்னத்தை அவர் ரொம்ப அறிவியல்லாம் பயன்படுத்தி அந்த சின்னத்தை அந்த காலத்திலே தேர்ந்தெடுத்திருக்காரு. புதிய சூரியன் சின்னத்தில் அனைத்து பெருமக்களும், தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பெருமக்களும் முத்திரையிட்டு ஒரு மகத்தான வெற்றியை பெற்றுத்தர நம்பிக்கை அனைத்து மக்களுக்கும் தேர்தல். அந்த வெற்றியை பெற்று தமிழகம் அநியாயத்திற்கு என்றைக்குமே தலை குனியாது. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து 2ஆம் முறையாக தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவார்கள். உங்களுக்கு அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, இப்ப ஸ்டாலின் தளபதி, இவங்க மக்களால் ஓட்டு போட்டு முதலமைச்சராக மக்கள் அப்பாயின்மெண்ட். நான் ஊருக்கு அப்பாயின்மெண்ட் எப்படி அப்பாயின்மெண்ட்? அம்மா என்ன இருக்கிறத முதலமைச்சர் ஆனாங்க. அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்த இடத்துல முதலமைச்சர் ஆக்குனாங்க. 2001 முதலமைச்சர் 12 வருஷம் அவங்க கூட பயணிக்கிறேன். ஆளுங்கட்சியில இருந்திருக்கேன், 2006 எதிர்கட்சியில இருக்கிறேன். 12 வருடம் கழித்து மீண்டும் அம்மா இதேதான் முதலமைச்சர் ஆக்கினாங்க. அம்மா திரும்ப வந்து இந்த சூழல் வந்தவங்க அப்படியே தங்கத்தை கழிச்சு கொடுத்து வைக்கிறாங்க. நேற்று பேப்பர்ல திருமண பாக்குறேன், எச்சரிக்கை வராது. யாரு இங்க படிச்சு பார்த்துருக்கீங்க. இந்த கட்சி இந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்த அவர் தான் உதயகுமார். பேர் சொல்லுங்க, வெக்கமா இருக்கு. எனக்கு எச்சரிக்கை வர்றாங்க, பழனிசாமி பத்தி பேசக்கூடாது. யாரு? நான். இவருதான் நான். இதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் எங்க கட்சி இருக்க முடியும்படி இருக்கேன். தொண்டர்கள் உரிமை குழு கலங்கமா இருக்கு, மாயிடுச்சு. இப்ப வந்து அது தளபதி தலைமையில இறங்கிடுச்சு மாநாடு இல்ல. என்னுடைய 100-200 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. சொன்னார், ஓபிஎஸ் வாழ்கிற வாழ்கிறே நம்மள நான் வாழ்க இல்லை, தளபதி வாழ்ந்தே நீ சொல்லணும். ஒரு சாதாரண தொண்டனாத்தான் நான் நினைக்கிறான். நம்ம நேற்றுக்கு இருந்திருக்கேன். சாதாரண தொண்டன். நான் இது உழைச்சாதே எனக்கு பதவி. அது எனக்கு நல்லா தெரியும். புரிஞ்சுச்சா? அவர் வந்து எனக்கு எச்சரிக்கை வந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் போய் நான் போட்டியிட சொல்லி எனக்கு உருவாக்குனாங்க சில பேர். எனக்கு நான் வேண்டாம், எனக்கு 2 வருஷம் எம்எல்ஏ பதவி இருக்கு, என்னைய கொண்டு எங்களுக்கு நிற்பாட்டு வெயில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல நீங்க நிற்கணும். ஏன்னா எங்கே போயிருந்தா நாங்கள் எங்கே மிகப்பெரிய பார்ப்போம். 6 தொகுதி சட்டமன்றத்துக்கு ஒதுக்குனாங்க. நான் அந்த 6 தொகுதியில் இருக்கிற 36 சட்டமன்றத்தில் இருக்கிற பொறுப்பை கேட்ட ஐக்கியசாமி எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. நிறைய செலவு. நம்ம தேர்தல் நிற்கணும் அறிவிச்சுட்டு அதனால ஒரு தொகுதி நாள் நிற்கணும்னு சொல்லி இருக்கும்போது எங்கேயும் வந்து நிற்கணும் வேணாம் நிற்க வச்சாங்க. இந்த உதயகுமார் என்ன செய்யறாரு, ஓ பன்னீர்செல்வம் ஒரு 6 பேரை கூட்டிட்டாங்க வர்றாங்க. எங்க ராமேஸ்வரி எப்படியாவது ஓபிஎஸ் தோக்க வைக்கணும். என்னை நிக்க வைக்க நோக்கமே எடப்பாடி எப்படி ஆள போடுவாரு, எடப்பாடியை காட்டிலும் நம்ம அதிகமாக ஓட்டு வாங்கி காமிக்கணும் நம்முடைய சக்தி அப்படின்னு சொல்லி என்னை நிக்க வச்சாங்க.
அவர் வந்து 6 தொகுதி 6 பேர் வேட்பாளரை கொண்டு வந்து நிற்க வச்சு நீங்க எப்படியாவது தோல்வி வச்சிருந்தாங்க. எப்படி ஏகப்பட்ட சதி வரையெல்லாம் பார்த்தாங்க. என்ன ஆச்சு டெபாசிட் தொகை இழந்து வீடு போய் செய்ய வேண்டியதான் கட்டளைக்கு அந்த நிலையை உருவாக்கிய இன்றைக்கு குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்க கழகத்தை யாரு நல்லா சொல்லுங்க. அந்த எனக்கு எச்சரிக்கை. உனக்கு என்ன தகுதி இருக்கு எச்சரிக்கை வர்றதுக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் எனக்கு எச்சரிக்கை வராது. இனிமேல் பழனிசாமி நான் நிறைய பேசு நீ எப்ப கட்சிக்கு வந்த, யாரால் வந்த, எப்படி வளர்ந்து வந்த, நீ தலைவராக எடுத்துக்க பழனிசாமி எப்படி ஊர்ந்து போய் சொன்னா முதலமைச்சர் பதவியை வாங்கி அம்மாவை நீ என்ன சொல்ல, எதையே பார்த்து எதையே குறைக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? நன்றி கெட்ட அரசியல்வாதி இந்த உலகத்திலே யாருன்னா நல்லா சொல்லுங்க. அவர் எனக்கு எச்சரிக்கை வர்றாரு. உனக்கு என்ன தெரிஞ்சு எச்சரிக்கை வர்றாரு? 96 மிகப்பெரிய தோல்வி அனைத்து இந்திய அண்ணா திமுக கண்டது. 3 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல், நகரசபை தேர்தல். நான் அப்ப நகர செயலாளர், என்னை தூக்கி நகரசபை போட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு? முழுமையாக சோதனையான கட்டம். ஓட்டு கேட்டே எங்களால போக முடியல. அந்த நிலையில் போட்டாங்க. 104 முனிசிபாலிட்டி அப்ப இருந்துச்சு. நானே வந்து ஜெயிச்சேன். நானு காஞ்சிபுரம் பன்னீர்செல்வம், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாமரை, இங்க புளியங்குடியில குருவமாந்தவர் 4 பேர் தான் ஜெயிச்சோம். அதுல இருந்து அம்மா எனக்கு சட்டமன்ற கொடுத்தாங்க வேட்பாளரா. பெரியவருக்கு 2 தொகுதி 2 முறை வெற்றி பெற்றேன். அப்போ அது ரிசர்வ் ஆயிடுச்சு. அப்புறம் கொடிநாயக்கூர் எங்க அம்மா பிறந்த ஊரு, அந்த ஊர்ல இருப்பாங்க. 3 முறை ஜெயிச்சு. எப்படி வந்து அரசியல் நல்லா பேரவே நான் சொல்லக்கூடாது. பல நீ வந்து கடப்பாறை எடுத்துட்டு போய் குளிதோண்ட, அந்த குளிதோண்டி மண்ணல் மம்பட்டி எடுத்துக்கணும். பழனிசாமி 2 பேரும் குளிதோண்டி இன்னைக்கு அதிமுகவை குளிதோண்டி புதைத்தி விட்டேன். கட்சி அளித்த பெருமை வரலாற்றில் பழனிசாமி உதயகுமாரே சார் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள என்னை பற்றியோ நான் நடந்து வந்த அரசியல் பற்றியோ சொல்வதற்கு உனக்கு அருகதை இல்லை என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக எச்சரிக்கை. யாருக்கு நான் பிறந்த மண்ணில் தான் நீ பிறந்த லேட்டா. நான் வந்து பழைய ராமநாத மாவட்டத்திலே முன்னாடி வாழ்ந்த அந்த ராமநாத ஒரு முறையில் இருந்து வந்தார் சொல்லி ரெக்கமெல்லாம். ஆக இதெல்லாம் எந்த கூட்டத்தில் இந்த மாதிரி பேசுறது இல்லை. பேசக்கூடிய சூழ்நிலையை இந்த உதயகுமார் உருவாக்கி. ஆக யார் நல்லாட்சி சென்றார்கள் அவர்களுக்கு தான் நம்முடைய வாக்களிக்க வேண்டும் நிலைக்கு பொழுது தமிழக மக்கள் அனைவரும் ஒருமித்த முடிவாக அவருடைய இதயங்களை ஏற்றி இருக்கிறார்கள். அதை நாம் வாக்குகளாக கற்றுத்தர வேண்டும். அதுதான் நாம் கழகத்துக்கு செய்கிற கடமை என்பதை மட்டும் நன்றி என்பதை சொல்லி மீண்டும் நம்முடைய தளபதி அவர்கள் 2ஆம் முறையாக தமிழகத்துடைய முதலமைச்சராக வரவேற்கும் குறுகிய கால அவகாசம் இல்லாமல் சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு அவரோடு இணைந்து பணியாற்றிருக்கின்ற அத்தனை கழக நிர்வாகிகளுக்கு நன்றி வணக்கம்.